ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நாம் டிஎன்பிஎஸ்சி முக்கியமான தலைப்பு பாலிட்டியில் முக்கியமான தலைப்பு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். தகவல் அறியும் உரிமை சட்டம் பரிந்துரை செய்த ஆணையம் எது? தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு பரிந்துரை செய்த ஆணையம் இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம். தலைவர் அந்த இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம்தான் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு பரிந்துரை செய்த ஆணையம். அதனுடைய தலைவர் யாராக இருந்தார் அப்படின்னா வீரப்ப மௌலி குழு தான். அதனுடைய தலைவர் வீரப்ப மௌலி. அந்த குழு தான் தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கான பரிந்துரையை வழங்கியது. அப்புறம் முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இருந்துச்சு. அதுக்கு தலைவர் யாருன்னா மொரார்ஜி தேசாய் தான். ஃபஸ்ட்டு நிர்வாக சீர்திருத்த குழுவின் ஆணையம் மொரார்ஜி தேசாய். இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவர் வீரப்ப மொய்லி. அப்புறம் இந்த சட்டம் வந்தபோது எந்த மாநிலத்தில் இல்லை அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது எந்த மாநிலத்தில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் தான் இந்த சட்டம் இல்லாமல் இருந்துச்சு. அதற்கு சட்ட விதிகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு சட்ட விதிகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னா 2012. 2012 தான் உருவாக்கப்பட்டது. அப்புறம் திருத்தங்கள் செய்த ஆண்டு, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சில சட்ட விதிகள் திருத்தங்கள் செய்த ஆண்டு 2018. இது இரண்டாவது அட்டவணையில் 31 பிரிவுகளை கொண்டதாக இருக்குது. அப்புறம் சமீபத்தில் சட்டம் திருத்தப்பட்டுச்சு. எப்போ இந்த சட்டம் சமீபத்தில் திருத்தப்பட்டது அப்படின்னா 2019 தான் சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு 2019. அப்புறம் பதவி காலம், இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய பதவி காலம் 3 ஆண்டுகள் 65 வயது வரை. 2019 படி முதலில் இந்த சட்டத்தை நிறைவேற்றிய மாநிலம், முதலாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நிறைவேற்றிய மாநிலம் எதுனா தமிழ்நாடு. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த நாள், இந்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த நாள் மே 4, 1997. முதலில் அறிமுகப்படுத்தினாங்க இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த நாடு அப்படின்னா ஸ்வீடன் நாடு தான் இந்த சட்டத்தை முதல்ல அறிமுகப்படுத்திய நாடு. 1974 அமல்படுத்தியது, நடைமுறைப்படுத்தியது ஃபஸ்ட்டு எப்போ அப்படின்னா எந்த நாடுன்னா அமெரிக்கா. தகவல் உரிமை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமமாக நமக்கு வழங்குகிறது. தகவலை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் நமக்கு சமமாக வழங்குறாங்க. தகவல் உரிமை வழங்கப்படுது. நாம் கட்டாயம் பெயர் முகவரி எல்லாம் நம்ம சொல்லணும். இந்த தலைமையகம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய இந்த தலைமையகம், இந்த ஆணையத்துடைய தலைமையகம் டெல்லியில் இருக்குது. சட்டப்பூர்வ அமைப்பு தான் இது. அரசியல் அமைப்பு அந்தஸ்து பெறாத அமைப்பு. சட்டப்பூர்வமான அமைப்பு, ஆனால் அரசியல் அமைப்பு அந்தஸ்து பெறாத அமைப்பு தான் தகவல் அறியும் உரிமை சட்ட அமைப்பு. தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது 2005. தமிழ்நாட்டில் எங்கே ஹெட் ஆஃபீஸ் இந்த தலைமையகம் இருக்குது அப்படின்னா சென்னை தேனாம்பேட்டையில் அமைக்கப்பட்டிருக்கு. கோவாவில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1997. மத்திய பிரதேசத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2003. டெல்லியில் தகவல் அறியும் உரிமை சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2001. ஜம்மு காஷ்மீரில் தகவல் அறியும் உரிமை சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2004. ராஜஸ்தான் கர்நாடகாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2000. மகாராஷ்டிரா அஸ்ஸாமில் தகவல் அறியும் உரிமை சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2002. அப்புறம் நெக்ஸ்ட்டு நாம் இந்திய நிதி ஆணையத்தை பற்றி பார்க்கலாம். நிதிக்குழு பதிலாக தான் இந்திய நிதி ஆணையம். இந்த நிதி ஆணையம் தமிழ்நாட்டில் 1994. நிதிக்குழு பற்றிய சரத்து எந்த சரத்து அப்படின்னா 280. மத்திய அரசு நிதிக்குழு பற்றி கூறுகிற சரத்து 280. தமிழ்நாடு நிதிக்குழு பற்றி சொல்லுகிற சரத்து 243 தான்.
தமிழ்நாட்டில் நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1994. தமிழ்நாட்டு நிதிக்குழு பற்றிய சரத்து சொல்லுகிற சரத்து 243I. இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லுகிற சரத்து 324. இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிற சரத்து 324. இந்திய தலைமை மற்றும் கணக்கு தணிக்கையாளர் பற்றிய சரத்து 148. நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1951 நவம்பர் 22 தான் நிதிக்குழு அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950 மார்ச் 15 திட்டக்குழு அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தான் நிதிக்குழு அமைக்கப்பட்டிருக்கு 1951. அப்புறம் நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்களே, இதுக்கு பதிலாக தானே நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. அது எந்த வருஷம் அப்படின்னா 2000. அப்புறமா நிதி ஆயோக் நிதிக்குழு பதிலாக தான் அமைக்கப்பட்டது 2015 ஜனவரி 1 தான் அமைக்கப்பட்டது தான் நிதி ஆயோக். நிதி ஆயோக் அமைக்கப்பட்ட ஆண்டும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஆண்டுகளெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு க்ளூ வேர்டு மாதிரி, ஏதாவது ஒரு கீ வேர்டு மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1992 ஏப்ரல் 24. பஞ்சாயத்து ராஜ்ய சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1902 ஏப்ரல் 24. நிதிக்குழு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது. நிதி ஆணைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய நிதி ஆணைய தலைமையகம் டெல்லியில் தான் இருக்குது. நிதிக்குழுவை நியமனம் செய்கிறவர் குடியரசுத் தலைவர். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிதி பகிர்தலை வரையறை செய்ய அமைக்கப்பட்ட ஆணையம் தான் நிதி ஆணையம். நிதி ஆணையம்னா என்ன அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிதி பகிர்தலை வரையறை செய்ய அமைக்கப்பட்ட ஆணையம் நிதி ஆணையம் ஆகும். அப்புறம் நிதிக்குழுவில் உள்ள உறுப்பினர்கள் ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நிதிக்குழுவில். அப்புறம் முதல் நிதிக்குழு தலைவர் யாருன்னா கேசி நியோகி அவர்கள் தான். முதல்ல நிதிக்குழு அமைக்கப்பட்ட போது முதல் தலைவராக இருந்தவர் கேசி நியோகி. 15வது நிதிக்குழு தலைவர் யாருன்னா என்கே சிங்கு. அப்போ என்கே சிங்கு. இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த தலைவர்கள் நேமெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 14வது நிதிக்குழு தலைவர் ஒய்வி ரெட்டி. அப்புறம் 15வது நிதிக்குழு தொடங்கின ஆண்டு 15வது நிதிக்குழு தொடங்கப்பட்ட ஆண்டு 2020 ஏப்ரல் 1 தொடங்கினாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு நிதிக்குழு தலைவர் கேசி நியோகி. அப்புறம் 2வது கே சந்தானம், 3வது ஏகே சந்தா, 4வது நிதிக்குழு தலைவர் பிவி ராஜமன்னார், 5வது நிதிக்குழு தலைவர் மகாவீர் தியாகி, 6வது நிதிக்குழு தலைவர் கே பிரமானந்த ரெட்டி, 7வது ஜேஎம் சாலட், 8வது ஒய்பி சவான், 9வது என்கேபி சால்வே, 10வது கேசி பந்த் அவர்கள் தான் நிதிக்குழு தலைவராக 10வது தலைவராக இருந்திருக்காரு. 10 பந்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 11வது ஏஎம் குஸ்ரோ, 12வது ரங்கராஜன், 13 விஜய் எல் கேல்கார், 14வது நிதிக்குழு தலைவர் ஒய்வி ரெட்டி, 15 என்கே சிங் அவர்கள் தான் 15வது நிதிக்குழு தலைவராக இருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு நிதி ஆணையம் 243I மூலம் அந்த ஆர்டிக்கல் படி தான் நிதிக்குழு அமைக்கப்பட்டிருக்கு. 243G வந்து பஞ்சாயத்து ராஜ்யத்தை பற்றி சரத்து 243G தான். பஞ்சாயத்து ராஜ் பற்றிய சரத்து 243G. பஞ்சாயத்து ராஜ்யை பற்றி இருக்கிற அட்டவணைகள் 11வது அட்டவணை. நான் அட்டவணைகள் மட்டும் தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அது நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் நகராட்சியை பற்றி கூறுகிற சரத்து எதுன்னா 243W தான் நகராட்சி பற்றி கூறுகிற சரத்து. இது வந்து 12வது அட்டவணையில் இருக்குது. 12வது அட்டவணையில் இது வச்சுருக்காங்க.
அப்புறம் 17வது மாநில நிதி ஆணையத்தை அமைக்கிறவர் ஆளுநர். மத்திய நிதி ஆணையத்தை அமைக்கிறவர் குடியரசுத் தலைவர். அப்புறமா நுகர்வோர் சட்டங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். நுகர்வோர் சட்டங்கள்: இந்திய ஒப்பந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1872. பொருள்கள் விற்பனை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1930. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 கொண்டு வரப்பட்டது. வேளாண் பொருட்கள் தரப்படுத்துதல் மற்றும் விற்பனை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1937. வேளாண் பொருட்கள் தரப்படுத்துதல் மற்றும் விற்பனை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1937. உணவுப் பொருட்கள் கலப்பட தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1954. உணவுப் பொருட்கள் கலப்பட தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1954. அப்புறம் எடை மற்றும் அளவுகள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1976 கொண்டு வந்திருக்காங்க. 2009 திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு. எடை மற்றும் அளவுகள் சட்டம் திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு 2009. அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது 1976. அப்புறம் வணிக குறிகள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1999. வணிக குறிகள் சட்டம் 1999. அப்புறம் போட்டி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2002. போட்டி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2002. அப்புறம் இந்திய தர நிறுவன சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1952. இந்திய தர நிறுவன சட்டம் 1952. இந்திய தரக்குழு என்று அழைக்கப்படுகிறது. இந்திய தர நிறுவன சட்டம் இந்திய தரக்குழு என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் மருத்துவ பொருட்கள் மாய் சிகிச்சைகள் சட்டம். மருத்துவ பொருட்கள் மாய் சிகிச்சைகள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1954. மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம். மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1940. உணவு பாதுகாப்பு தர சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2006. உணவு பாதுகாப்பு தர சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2006. காற்று மாசுபடுதல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1981. காற்று மாசுபடுதல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1981. பொது பொறுப்பு காப்பீட்டு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1991. பொது பொறுப்பு காப்பீட்டு சட்டம் 1991. போதைப் பொருட்கள் மற்றும் மனவியல் பொருட்கள் சட்டம் 1985. போதைப் பொருட்கள் மற்றும் மனவியல் பொருட்கள் சட்டம் 1985. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கோப்ரா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1986. இந்த சட்டம் அமலுக்கு வந்தது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்தது 15/4/1987. ஏப்ரல் 15ஆம் நாள் 1987 தான் நடைமுறை அமலுக்கு வந்திருக்கு. இந்த சட்டம் திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு 1993 தான் திருத்தி அமைச்சிருக்காங்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை. அப்புறம் கோப்ரா, இந்த சட்டம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கோப்ரா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அப்புறம் வாங்குவோர் ஜாக்கிரதை எனும் சொல் கேவியட் எம்படர் எனும் லத்தீன் மொழி சொல் ஆகும். வாங்குவோர் ஜாக்கிரதை அப்படிங்கிற சொல் கேவியட் எம்படர் எனும் லத்தீன் மொழி சொல்லாகும். நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறவர் திரு ரால்ஃப் நாடார் அவர்கள். நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை திரு ரால்ஃப் நாடார். ஐநாவை நுகர்வோரின் சட்டம் கொள்கைகள் குறித்த தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு ஏப்ரல் 9, 1985. ஐநாவை நுகர்வோரின் சட்டம் கொள்கைகள் குறித்து தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு ஏப்ரல் 9, 1985.
நுகர்வோர் உரிமைகள் அடிப்படையானது 8 அடிப்படை உரிமைகள் நுகர்வோர் உரிமைகளில் இருக்குது. வீவர்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.